கொடுக்கப்படுகிற உணவு நமக்கு கொடுக்கப்படுகிற உணவு அல்ல, நமக்கு படைக்கப்படுகிற உணவு. அடே அப்பா, அந்த உணவை படைச்சானே விவசாயி, அவனை நினைச்சு பார்க்க வேண்டாமா? அந்த அரிசியோ அந்த பருப்போ அந்த உளுந்தோ அது ஏதோ ஒண்ணு, அவன் எத்தனை காடுகள்ல வெயில்ல, வேகாத வெயில்ல அவன் உருவாக்குறானே, அவனுக்கு கொடுக்கிற மரியாதை நீங்க சாப்பிடுறது. நீங்கள் கொடுத்த உணவை சாப்பிடுவது அந்த விவசாயிக்கு கொடுக்கிற மரியாதை. சும்மா அதை வேண்டாம் இதை வேண்டாம் எல்லாத்தவரையும் சொல்றேன். கோடிக்கணக்கான குழந்தைகள், நம்முடைய வயதை ஒத்த குழந்தைகள் பட்டினி கிடக்கின்றன. சோத்துக்கு வழி இல்லாம, சோத்தை கண்ணில் பார்த்து 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு. எத்தனையோ குழந்தைகள் கிராமப்புறங்கள்ல பட்டி தொட்டி எல்லாம் குடும்ப பட்டினி கிடக்கக்கூடிய குழந்தைகளை நாம் பார்க்கிறோம். இன்னும் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்ட நாட்டில் நம்ம இல்லை. 78 ஆண்டு கால சுதந்திரத்துக்கு பிறகு கூட எத்தனையோ பேர் வறுமை கோட்டு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது எனக்கு இதுதான் வேணும் என்று போராட வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைகளே, சுதந்திர போராட்டத்தில் இப்போ நம்ம சுதந்திர தியாகிகள் பேர்ல நாம சபதமே இருக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நாம் உறுதியேற்க வேண்டியது என்னன்னா, நம்ம கொடுக்கப்படக்கூடிய உணவு, வயிறார சாப்பிடுவது கொடுக்கப்படக்கூடிய உணவு கோடிக்கணக்கான குழந்தைகளுக்கு கிடைக்காத விஷயம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சந்தோஷத்தோடு சாப்பிடுங்கள். ஏதோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அது மகிழ்ச்சியோடு சாப்பிடுங்கள். அதுதான் உங்கள் பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய முதல் மரியாதை. இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். அது எதுக்காக சொன்னா, நாடு சுதந்திரமா இருக்கிறோம், இப்ப சந்தோஷமா நம்ம ஸ்கூலுக்கு வர்றோம், போறோம், மகிழ்ச்சியா போறோம். அந்த சுதந்திரம் நமக்கு கிடைக்கிறதுக்கு எத்தனை பேர் என்ன விலை கொடுத்தார்கள், எத்தனை பேர் தூக்கில தொங்குனா, எத்தனை பேர் துப்பாக்கி தோட்டாவுக்கு இறையானா, எத்தனை பேர் வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த், இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு முழங்கி நடு ரோட்டில் நாயை அடித்து கொல்லப்படுவதோல் வெள்ளக்காரனால் கொல்லப்பட்டான். எத்தனை பேர் செத்து மடிஞ்சான். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, இன்னைக்கு காலையிலிருந்து அந்த பசங்களுக்கு வரிசையா பரிசு கொடுத்தோம். முதல்ல சின்ன சின்ன பாத்திரங்களா கொடுத்தாங்க. இந்த எல்கேஜி பசங்களுக்கு, யூகேஜி பசங்களுக்கு சின்ன சின்ன பாத்திரம், ஒரு தட்டு ஒன்று கொடுத்தாங்க, ஒரு பாத்திரம் கொடுத்தாங்க. இந்த குழந்தைங்களுக்கு இந்த விளையாட்டு பொருள் மாதிரி ஒரு பொருள் கொடுத்தா தான் சந்தோஷம். சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. சர்டிஃபிகேட் வந்து பின்னால தான் தெரியும். இப்போ சர்டிஃபிகேட்டுக்கு மரியாதை இல்லை. ஒரு பாத்திரம் கொடுத்தா, அதையாப்பா நமக்கு ஒரு பாத்திரம் கிடைச்சிருச்சு, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிளேட், இந்த பிளேட்டில் தான் எனக்கு பரிசு கொடுத்தாங்க, அதில் தான் சாப்பிடுவேன்னு சொல்கிற குழந்தைங்க இருக்கும். 3ஆம் கிளாஸுக்கு மேலே எல்லா குழந்தைங்களுக்கும் புத்தகம் கொடுத்தாங்க. இது எல்லா ஸ்கூலும் பின்பற்ற வேண்டும். புத்தகங்களை பரிசீலித்தல். 3rd ஸ்டாண்டர்டுக்கு மேலே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈரோடு புத்தக திருவிழால சொன்னார் லட்சுமணன். ஒவ்வொருடையும் அருண் நான் பேசிட்டு இருக்கிற போது தான் சொல்றாங்க, வருஷம் முழுக்க இந்த குழந்தைங்களுக்கு புத்தக பரிசு கொடுக்கறதுக்காக புத்தக திருவிழால சின்ன சின்ன பயனுள்ள புத்தகங்களை, ஆயிரக்கணக்கான புத்தகங்களை, ஏறத்தாழ 9,000 1 லட்சம் ரூபாய்க்கு புத்தகம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது வருஷம் முழுக்க. இந்த குழந்தைங்களுக்கு அந்த புத்தகங்களை கொடுக்கிறது. நான் அந்த புத்தகத்தை பார்த்தேன், என்னென்ன புத்தகம் கொடுக்குறது. மதர் தெரசா பற்றி ஒரு புத்தகம், நேதாஜி பற்றி ஒரு புத்தகம், பகத்சிங்கை பற்றி ஒரு புத்தகம், காந்தியடிகளை பற்றி ஒரு புத்தகம். இந்த குழந்தைங்களுக்கு வேற ஒன்றும் வேண்டாங்க. நீங்க இப்ப கொடுத்திருக்கிறது புத்தகம் அல்ல, அது ஒரு பெரிய விதை. அது விருட்சமாக இந்த குழந்தைகள் மனதிலே மாறும். எல்லா குழந்தைகளுக்கும் புத்தகங்களை கொடுங்கள். அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். ஏன்னா இங்க இருக்கிற ஆசிரியர்கள் 200 பேர். நீங்க சிலபஸ்ல எத்தனையோ இருக்கும், அதெல்லாம் பாடம் நடத்துங்க. பெஸ்ட் சயின்ஸ் டீச்சர், பெஸ்ட் மேத்ஸ் டீச்சர், பெஸ்ட் சோசியல் சயின்ஸ் டீச்சர், பெஸ்ட் லாங்குவேஜ் டீச்சர்ஸ் எல்லாம் இருப்பீங்க. இல்லாமல் இந்த ஸ்கூல் இப்படி வளர்ந்துருக்காது. எனக்கு சின்ன ஸ்கூலாக சாதாரணமாக இருந்த போதே இந்த ஸ்கூல் எனக்கு தெரியும். இப்போ இவ்வளோ ஸ்ட்ரென்த் இங்கே வந்திருக்குன்னா ரொம்ப சந்தோஷப்படுறேன். மிகப்பெரிய இதில் ஸ்டாண்டர்ட் ஏதோ மெயின்டைன் பண்ணுறீங்க பாருங்க. இந்த குழந்தைங்க வந்தால் இந்த அளவுக்கு இந்த ஸ்பீச் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே பக்குவப்படுத்தி வச்சிருக்கீங்க, பதப்படுத்தி வச்சிருக்கீங்க, மிரட்டி வைக்கல. நான் ஒரு டீச்சர் இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே பெரும்பெடுத்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் யாரும் போகல. மாணவர்கள் ஒரு உரை கேட்குறாங்கன்னா ஏற்கனவே அவங்க பதப்படுத்தப்பட்டிருக்காங்க, கொஞ்சமாவது பக்குவப்படுத்தப்பட்டிருக்காங்க. இல்லைன்னா இந்த மாதிரி வரவங்க பேச முடியாது. 10 நிமிஷம் பேசிட்டு சீக்கிரம் முடிக்கலாம் தான் நினைப்போம். ஏன்னா அந்த சலசலப்பு இங்க மாணவர்கள் கவனமா கேட்கிறாங்கன்னாவே அது நாங்க பேசுறதுனால மட்டுமல்ல, ஏற்கனவே அந்த மாணவர் டீச்சர்ஸ் வந்து அதை பதப்படுத்தி வச்சிருக்காங்க, பக்குவப்படுத்தி வச்சிருக்காங்க. எல்லா டீச்சர்ஸையும் நான் பாராட்டுறேன். முதல்வர் பாராட்டுற மாதிரி, நிர்வாக அதிகாரியை பாராட்டுற மாதிரி 200 ஆசிரியர் பெருமக்கள். ஏன்னா ஒரு மார்ச் பாஸ்ட் நடந்ததுங்க பார்த்தீங்க.
அந்த மார்ச் பாஸ்ட் எவ்வளவு கட்டுக்கோப்பா நடந்துச்சு. இவங்களுக்கு என்ன ஒரு வாரம் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரைனிங்ல கூட எங்கிட்ட சொன்னாங்க, இந்த வெயில் நிற்கிறாங்க பசங்க அப்படின்னா, இயற்கையாகவே சில இடங்கள் நிழல் அமைஞ்சிருச்சு, சில ட்ரூப் அந்த வெயில் நின்னுது. கேட்டா அந்த விடுதலை போராட்டத்தில் எத்தனை பேர் துப்பாக்கி ஏற்றி செத்து மடிஞ்சாங்க, எத்தனை பிரச்சனை, எத்தனை விதமான வெயில் காலத்தில் இப்படி போராட்டம் நடத்தியிருப்பாங்க. இந்த கொண்டாட்டத்தை நடத்துறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் வெயில் இந்த பசங்க நிற்கிறதுக்கு அந்த கதையை ஏற்கனவே சொன்னாங்களாம் அவங்களுக்கு. அந்த விடுதலை போராட்டத்தில் அந்த காலகட்டத்தில் நம்ம விடுதலை தியாகிகள்லாம் எப்படி வெயில்ல, வேகாத வெயில்ல அவங்க போராட்டம் நடத்தினாங்க. அந்த காலத்தில் நீங்க ஒரு 1/2 மணி நேரம் வெயில் நிற்க முடியாதாப்பா, அதை மனசில் நினைச்சு நில்லுங்கப்பா. இதாங்க மோட்டிவேஷன்ங்கிறது. அந்த பையன் நல்ல பசங்க தான். அந்த பசங்களுக்கு நல்ல கருத்தை சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் சிறந்த ஆசிரியர்களாக விளங்கினால் அந்த பள்ளியும் சிறந்ததாக இருக்கும், நாடும் எதிர்காலத்தில் சிறந்ததாக. ஆகவே இன்னொன்னுங்க, எந்த ஸ்கூல் எங்க இருக்குதுங்கிறது முக்கியம் இல்ல, கிராமத்தில் இருக்கா நகரத்தில் இருக்காங்கிறது முக்கியம் இல்ல, அந்த ஸ்கூல் எப்படி மாணவர்களை வளர்த்தெடுக்கிறது என்பதுதான் முக்கியம். எதிர்காலத்தில் மிகச்சிறந்த மாணவர்களை, குடிமக்களை, மிகச்சிறந்த தலைவர்களை PKP சுவாமி மெட்ரிகுலேஷன் பள்ளி உருவாக்கும் என்று நான் நம்புகிறேன். நாட்டையே வழிநடத்தக்கூடிய மகத்தான மனிதர்களை உருவாக்குகிற ஆற்றலும் ஆளுமையும் இந்த PKP சுவாமி மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு இருப்பதாக நான் எண்ணுகிறேன். அவ்வாறுதான் அது செய்யும் என்று நான் விரும்புகிறேன். ஆசிரியர் பெருமக்கள், அர்ப்பணிப்போடு நீங்கள் வேலை செய்கிறீர்கள். தயவு செய்து உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது, அது மேக்ஸ் டீச்சர், நான் மேக்ஸ் தான், நான் 8th மேக்ஸ், எலெக்டிவ் மேக்ஸ், PUCல ஃபர்ஸ்ட் குரூப் மேக்ஸ், அப்புறம் டிகிரியில BSc மேக்ஸ், அப்புறம் தான் லா போனேன், வக்கீலுக்கு போனேன். அப்போ எனக்கு பேஸ் பூரா மேக்ஸ் தான். நான் தமிழ், நிறைய பேர் வெளிநாட்டில் எங்கெல்லாம் தமிழ் இலக்கிய சொற்பொழிவுக்காக மணிமேகலை பற்றி அல்லது வேற பெரிய சங்க தமிழ் பற்றி எல்லாம் பேச கூப்பிடுவாங்க. அங்கே பயோடேட்டா பார்த்துட்டு, என்னங்க நீங்க MA தமிழ் படிச்சிருக்கீங்கன்னு நினைச்சிருக்கீங்க. MA தமிழ் படிக்கல, BA தமிழ் படிக்கல. இன்னொன்னு சொல்லிடுறேன், நான் தமிழ் மீடியத்திலே படிக்கல, நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சனால தமிழ் வராதுன்னு யாரும் நினைக்காதீங்க. LKG இருந்து இப்ப எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தான். இப்பெல்லாம் எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் தான். நீங்க எல்லாம் இங்கிலீஷ் மீடியம், நீங்க மட்டும் இல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்லே இங்கிலீஷ் மீடியம் தொடங்கிட்டாங்க. தாய்மொழி கல்வி தான் சிறந்தது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா இப்ப இன்னைக்கு நீக்கமற எல்லா ஸ்கூல்லையும் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் இருக்கிறதுனால தமிழ் வராதுன்னு யாரும் சொல்லிடாதீங்க. ஏன்னா நான் தான் சாட்சி, என்னை விட ஒரு பெரிய ஆள் சாட்சி இருக்காரு. யாரும் சொல்றேன், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். மகாகவி சுப்பிரமணிய தமிழுக்கு அடையாளம். ஆனா அவர் தமிழ் மீடியத்திலே படிக்கல, அவங்க அப்பா இங்கிலீஷ் மீடியத்தில் கொண்டு சேர்த்துனார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வடநாடு போயிட்டு அங்க சமஸ்கிருதம் தான் படிச்சாரு. அவர் தமிழ் மீடியத்திலே படிக்கவே இல்லை. பாரதியார் அவரே எழுதிட்டார். எங்க அப்பா தமிழ் மீடியம் ஸ்கூல் அப்ப இருந்துச்சு, தமிழ் மீடியம் ஸ்கூல்ல எங்க அப்பா சேர்த்துல, இங்கிலீஷ் மீடியம் தான் எங்க அப்பா படிக்க வச்சாரு. ஏங்க அவரு ஐயரு, அது எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப அவங்க காலங்காலமா வந்து அவங்க அப்பா தாத்தா மற்றவங்க எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் தெரியும், சமஸ்கிருதம் தெரியும், தமிழ்ல ஒன்றும் பெரிய பாண்டித்யம் கிடையாது. இவரும் தமிழ் மீடியத்தில் படிக்கல. ஆனா திருவள்ளுவருக்கு அடுத்தபடியா தமிழுக்கு அடையாளமா இருக்கிற ஒரு பாரதியார். அப்ப சுவாமி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இருக்கிற மாணவர்கள், நாங்க இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறீங்க, தமிழ் வராதுன்னு சொன்ன எப்படி? தமிழின் அடையாளமே பாரதிதான். இப்ப நான் வந்து இதே மாதிரி கிராமத்தில் பிறந்தவன் தான், விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான். எங்க அப்பா அந்த காலத்தில் என்ன நினைச்சாரே தெரியல. ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது எங்க ஊர், ஈரோடு டவுன்ல இருந்து 5 கிலோமீட்டராவது இருக்கு. இப்ப டவுனுக்குள்ள வந்துருச்சு, மாநகராட்சிக்குள்ளேயே வந்துருச்சு எங்க ஊர். ஆனா அப்போ அந்த ஊர் நாங்க ஈரோடு போறோம் தான் சொல்லுவோம். ஈரோடு போறோம், நீங்க எப்படி இங்கிருந்து சொல்றீங்களோ அந்த மாதிரி தான் அப்ப சொல்லுவோம். இப்ப ஈரோடு போறோம் சொல்லி, ஈரோட்டுக்குள்ளேயே தான் நம்ம ஊர் இருக்கு. டவுனுக்குள்ள நடுவுல வந்து மாநகராட்சி நடுவுல வந்துருச்சு. அப்ப குக்கிராமத்திலே பிறந்திருந்தாலும் எங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எங்க அப்பா தான் இவனை கலைமகள் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தனு LKG கொண்டாந்து இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்தனார். டெய்லி அங்கிருந்து வரணும் வண்டியில. அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி கொண்டாந்து ஆளை கொண்டாந்து விட்டுட்டு திரும்பி சாயந்தரம் வந்து கூட்டிட்டு போறது. அப்ப LKGல இருந்து நல்லா புரிஞ்சுங்க, 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கலைமகள் ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியம். தமிழ் பாடம் ஒன்று தான் தமிழ்ல வரும், மீதி மேக்ஸ் சயின்ஸ் என்ன படிச்சாலும் இங்கிலீஷ் தான் படிக்கணும்.
மறுபடி 6th இருந்து SSLC வரைக்கும் ஒன்னா கார்மல் கார்டன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கோயம்புத்தூர் போகணும், இல்லைன்னா ஈரோடு செகுந்தர் ஹை ஸ்கூலுக்கு போகணும். அதில் ஒரு செக்ஷன் மட்டும் இங்கிலீஷ் மீடியம், A செக்ஷன். நான் வந்து செகுந்தர் ஸ்கூலில் சேர்த்துட்டேன், இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன் 6th இருந்து. அப்புறம் காலேஜில் இங்கிலீஷ் மீடியம் தான், சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. PUC டிகிரி எல்லாம் இப்போ சட்ட கல்லூரி இங்கிலீஷ் மீடியம் தான், முழுக்க இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தோம். உங்கள் மாதிரியே நானும் படித்தேன். இன்ட்ரெஸ்டில் தமிழ் படித்தேன். இங்கிலீஷும் படிக்கணும், தமிழும் படிக்கணும், தமிழில் திருக்குறள் படிக்கணும், பாரதியார் கவிதைகள் படிக்கணும், பாரதிதாசன் படிக்கணும், வரலாறு படிக்கணும். நான் படித்தது மேக்ஸ். நான் எழுதியிருக்கிறது 25 புக் எழுதிருக்கேன் இது வரைக்கும். 25 புக்கு, 20 புக்கு வரலாறு புக்கு, எல்லாம் ஹிஸ்டரி. உங்களுக்கு தெரிஞ்சது விடுதலை வேள்வியில் தமிழகம், அது மட்டும் இல்ல சுதந்திர சுடர்கள் இன்னொரு புக்கு. அப்படி வரிசை எடுத்துக்கிட்டு வரலாற்று பாதையில் ஒரு புக்கு, ஒரு 600-700 பக்கத்தில் வரலாற்று பாதையில் தலைப்பே. விடுதலை போராட்ட வரலாறு மட்டுமல்ல, உலகம் பூரா இருக்கிற வரலாறு. அது எப்படிங்க? நான் மேக்ஸ் படிச்சோம் வரலாறு எழுதுது, மேக்ஸ் படிச்சோம் தமிழ் இலக்கியம் பேசுறது எப்படி? உங்களுக்கு ஆர்வம் இருந்தால், உங்களுக்கு ஈடுபாடு இருந்தால், நீங்க சின்ன வயசுலேருந்தே புத்தக வாசிப்புக்கு வசப்பட்டீர்கள் என்றால் நீங்க எந்த சப்ஜெக்ட்லயும் சிறந்து விளங்குவீர்கள். நான் இந்த சுவாமி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இருக்கிற மாணவ செல்வங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கு ஒரு நல்ல அடித்தளம் கிடைத்திருக்கிறது. பாருங்க, 2 பேருக்கு விருது கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் இந்த மாவட்ட கலெக்டர் செய்யற வேலை. செய்யற வேலைன்னு சொல்ல மாட்டேன், செய்ய வேண்டிய வேலை. எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாதுல்ல. அவரு ஒரு மாவட்ட கலெக்டர் எல்லாத்துக்கும் கொடுக்கும். சோழ ஸ்ரீராமனில் இருந்து எப்படி அவர் பொறி கொடுப்பாரு? அப்படி விடுபட்டு போன விஷயங்கள் ஏதாவது முக்கியமானது இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்ல இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வச்சு ஒரு பெரிய கலெக்டர் ஆபீஸ்ல எப்படி கொடுப்பாங்களோ அந்த ஹானர் பண்ற மாதிரி தனி ஒரு மேடை அமைச்சு ரொம்ப பிரமாதமா கொடுத்துருக்கீங்க. ஏதோ போற போக்குல ஏதோ இந்தாங்க நீங்க ஒன்று வச்சுங்க அப்படின்னு கொடுக்காம அவனுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லி ஒரு 2 பேருக்கு விருது கொடுத்துருக்காங்க. 2 பேரு ரொம்ப திருப்பணிகளுக்காக அவங்க அப்பா காலத்திலிருந்து தொடர்ந்து நிழல் போல் அவரோட கூடவே இருந்து பணியாற்றி ஒருவர் கொடுக்கிற போது எவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு இருந்திருக்கும். பெறக்கூடியவங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தோட கொடுக்கிறவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் தான் அதிகம். ஏதோ சந்தர்ப்பத்தில் ஒரு அங்கீகரிக்கிறோம். இப்ப நானே இந்த ஸ்கூலு எனக்கு நல்லா தெரியும். PKP அருண் பத்தி தெரியும், எங்க அப்பா பத்தி தெரியும், அவருடைய பின்னணி பத்தி தெரியும். சொன்னார் பாருங்க, வி சுப்பையான்னு ஒருத்தர். அவர் யார்? ஒரு பாண்டிச்சேரியில் போய் நீங்க சுதந்திர போராட்டத்தில் காந்தியடிகள் எப்படி இந்தியாவுக்கும் அது மாதிரி பாண்டிச்சேரி காந்தி வி சுப்பையா தான். பாண்டிச்சேரியின் தந்தை யாரு? வி சுப்பையா தான். பாண்டிச்சேரிக்கு விடுதலை போராட்டம் பெற்றுக் கொடுத்தது யாரு? வி சுப்பையா தான். நாங்கெல்லாம் எப்படி நினைச்சிருப்போம்னா இமயமலையில மாதிரி நினைச்சிருப்போம். அவர் பயங்கரமா காந்தியடிகள் மாதிரி நினைச்சிருப்போம். நல்ல வேலை எங்க அப்பாவும் சின்ன வயசுல இருந்து அந்த மாதிரி இயக்கத்தில் இருந்தனால சின்ன வயசுல இருந்து ஒரு 300 புத்தகம் வச்சிருந்தார். நிறைய வாசிப்பார் எங்க அப்பா. எங்க அப்பா பார்த்து நான் வாசி கத்துக்கிட்டேன். ஆனா அவர் என்ன படிச்சிருக்காரு? MA-வா BA-வா? கிடையாது. 5ஆம் கிளாஸ் படிச்ச ஒரு விவசாயி எங்க அப்பா 300 புத்தகத்தை வச்சிருந்தாரு. டெய்லி சாயந்தரம் விவசாய வேலையெல்லாம் முடிச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து படிப்பார். அவர் தான் எனக்கு வாசிப்புக்கு வழிகாட்டினார். ஆசிரியர்கள் கூட கிடையாது. ஆசிரியர்கள் பாடம் சொல்லி கொடுத்தாங்க, மார்க் வாங்கி கொடுத்தாங்க. ஆனா வாசிக்கிறங்கிற விஷயத்தை நான் கற்றுக்கொண்டது என் தந்தையிடம் இருந்தான். இன்னைக்கே ஒரு வாங்கி வச்சிருந்த புக்கு 300 புக்கு இருக்குது. ஆச்சரியப்படுவீங்க, அந்த மாதிரி வாசிப்பார். நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, நம்முடைய PK அந்த வி சுப்பையாங்கிறவர் இருக்காரு, மாபெரும் தலைவர். அவர் வந்து இங்க நம்ம PKP உடைய வீட்டில் இருப்பார். 1 மாசம் 2 மாசம் ஓய்வு இருப்பார். ஏங்க யோசிச்சு பாருங்க, காந்தியடிகள் வந்து ஒரு ஊர்ல ஒரு நந்தி ஹில்ஸ்ல ஓய்வு எடுப்பாருன்னு சொல்லுவாங்க, பிர்லா மாளிகையில் ஓய்வு எடுப்பாருன்னு சொல்லுவாங்க காந்தியடிகள். அந்த மாதிரி ஓய்வா யார் தொந்தரவு வேண்டாப்பா. நான் இங்க இருக்கிற வயசான காலத்துல ஓய்வா இருந்தார். எப்பெல்லாம் ஓய்வா இருக்காருன்னு கேள்விப்பட்டு இங்க இருக்கிற யாரோ எனக்கு செய்தி சொல்லுவாங்க. நான் வந்து அப்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட். வி சுப்பையா VS என்ன சொல்லுவோம், சுப்பையா VS வந்திருக்காருப்பா. புறாக்காட்டு வளசு, அப்ப நாங்க சொல்றது புறாக்காட்டு வளசு. அங்க இருக்காரு. கல்யாணபுரம் எல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்ப இருந்தான்னு தெரியல. புறாக்காட்டு வளசு அங்கிருந்து நேர புறப்பட்டு இங்க வருவா. நான் காட்சி கூட என்னால் மறக்க முடியல. அங்க வந்தா இங்க ஒரு சேர் போட்டிருக்கோம். யாரோ ஒருத்தர் வந்து இவருக்கு எங்க அப்பாவுக்கு ஷேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க போய் எங்க VS எங்க இருக்காரு, தவிர அங்க பர்த்டேக்கு வந்திருக்காரு அப்படின்னா VS போய் உட்கார்ந்து மணிக்கணக்க தன்னன் தனியா VS 1-to-1 வாழ்க்கையில வாய்ப்பே கிடைக்காது. பாண்டிச்சேரி போய் அப்படி சந்திக்க முடியாது. இங்க இருக்கிற செய்தி வேற யாருக்கும் தெரியாது. எப்படியோ எனக்கு தெரிஞ்சது.
வருஷம் எப்ப வந்தாலும் ஓய்வுக்குன்னு வந்தா பிகேபி அவர்கள் வீட்டில் வந்து அவரு பாண்டிச்சேரி விடுதலை போராட்ட வீரர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் மகிழ்ச்சிறந்த விடுதலை போராட்ட வீரர்களில் ஒருவர் வி சுபையா. அந்த வீரரை பற்றி இந்த விடுதலை நாளில் ஆகஸ்ட் 15 இந்த வீட்டிலேயே தங்கி இருந்த அந்த வீரரை பற்றி 4 வார்த்தை பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த ஆகஸ்ட் 15 நிகழ்ச்சியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆகவே இந்த 15 நாள் சுத்தணும், ஒரு மாசம் சுத்தணும், இன்னும் 10 நாள் வேலை இருக்கு. கிரவுண்ட்ல போட்டு நேரா கிரவுண்டுக்கு தான் போறேன். அந்த ஒழுங்குபடுத்துற வேலை எல்லாம் இருந்தாலும் இந்த சுதந்திர தின விழாவில், அது உயிரோட்டமாக நடத்தப்பட்ட சுதந்திர தின விழாவில், குழந்தைகளுக்கெல்லாம் புத்தகங்கள் பரிசீலிக்கப்பட்ட இந்த சுதந்திர தின விழாவில் நான் முதல்ல இது யாரை பாராட்டுறேன் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் பாராட்டுறது இந்த குழந்தைகளை தான், இந்த மாணவ செல்வங்களை தான். எல்லா மாணவ செல்வங்களையும் நான் பாராட்டுறேன். ஏன்னா பக்கத்தில் கூட எங்க உடல்நிலை சரியில்லாம மாத்திரை கத்திரி போட்டீங்களான்னு கேட்டாங்க, விருது வாங்குறதுக்கு வந்தவங்க. என்னை பொறுத்தளவில் பேச தொடங்கிட்டா என் மாத்திரையும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. இன்னொன்னு உங்க ஒத்துழைப்பு. இப்படி ஈரோடு புத்தக திருவிழால பார்வையாளர்கள் பக்குவப்பட்டிருக்கனால தான் பேச்சாளர்கள் பூரா சிறந்த முறையில் பேச முடியுது. அது மாதிரி பிகேபி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல, சுவாமி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருக்கிற இந்த அன்பார்ந்த மாணவ செல்வங்கள், இந்த அருமையான மாணவ செல்வங்களை வளர்க்கிற ஒரு அருமையான ஆசிரியர் பெருமக்களை வழிநடத்துகிற அருமையான முதல்வர், நிர்வாக அலுவலர், அவங்க அத்தனை பேரையும் வழிநடத்துகிற பிகேபி அருண் உள்ளிட்ட அந்த குடும்பத்தார் அத்தனை பேரையும் நான் நெஞ்சார பாராட்டி மீண்டும் ஒருமுறை 78வது ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகள் அவர்கள் கனவை நனவாக்குவோம். அவர்கள் கண்ட இந்தியா, அவர்கள் விரும்பிய இந்தியா, அதை உருவாக்குவோம். லஞ்ச ஊழலற்ற இந்தியா, ஏற்றத்தாழ்வு இல்லாத இந்தியா, சாதி மத வேறுபாடு இல்லாத இந்தியா, உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக இருக்கிற இந்தியா, ஆயிரக்கணக்கான அறிவியல் கண்டுபிடிப்புகளை உருவாக்குகிற இந்தியா, எல்லா வகையிலும் சிறந்து விளங்குகிற அமைதிக்கு இருப்பிடமாக இருக்கிற இந்தியா, நல்லிணக்கத்துக்கு வழிகாட்டியாக இருக்கிற இந்தியா, அந்த இந்தியாவை எதிர்காலத்தில் உருவாக்குவதற்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் கனவு கண்ட அந்த இந்தியாவை முழுமையாக உருவாயிடுச்சு. உருவாளின்னு சொல்ல முடியாது, இன்னும் முழுமையாக உருவாக்குவதற்கு இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான மாணவ செல்வங்களும் ஆசிரியர்களும் இடையறாது பணி செய்ய வேண்டும். நாங்கள் உங்களோடு இருக்கிறோம். நாம் எப்போதும் ஒன்றாக இருப்போம். ஒரு புதிய இந்தியாவை, புதிய தமிழகத்தை படைப்போம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.